டோய் டோய் தாத்தா. அன்பின் வார்த்தைகள். ஓகே, சொல்லுங்களே. வணக்கங்கள் அண்ட் வணக்கம். தாத்தா வணக்கம். அப்பா அம்மா சொல்கிறீங்களா? நம்ம அப்பா தானே, விடுங்க. ஓகே, நான் முந்தைய வீடியோவில் இந்த இதய ஆப்ரேஷனை பற்றி குறிப்பிட்டேன். நீங்கள் ரொம்ப விரும்பி கேட்டீர்கள். அதோட தாத்தா, உங்களுக்கு இதை போன்ற வேறு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கிறதா? தயவுசெய்து சொல்லுங்கள் தாத்தா, கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே. நானும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்று சொன்னேன். இப்போது உங்களிடம் அதை பற்றி சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன தான் சுருக்கமாக சொன்னாலும் அதிகமாக போய்விடுகிறது. ஏனென்றால் கதை சொல்லும்போது, ஒரு சம்பவத்தை பற்றி நான் சொல்லும்போது கொஞ்சம் தெளிவாக புரியும்படி சொன்னால் தான் அதனுடைய அதை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்காமல் மடமான எதுவும் சொல்லிட்டாக்கா, என்னவோ வந்தார் என்னவோ சொன்னார் தாத்தா, பாப்போம் வயசானவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் கொஞ்சம் தெளிவாக சொல்வதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நீங்கள் விரும்புங்கள். விரும்புங்களா? என்னதான் விருப்பம் தானாகத்தானே வர வேண்டும். நீங்கள் விரும்புங்கள் என்று சொல்கிறீர்களே. ஆம், சொல்லுங்கள். குழந்தைகளிடம் கொஞ்சம் தெளிவாக அப்படி அவங்களை ஏமாற்றி இப்படி சொல்லணும், லைக் பண்ணுங்க அப்படின்னு அது மாதிரி சொல்லுகிறேன். அதே சமயத்தில் கமெண்ட்ஸ் கொடுங்க. அவங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். என்னுடைய உரையை பற்றி சொல்லுங்கள். இதோடு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. அதோடு இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக என்னுடைய சேனலில் முதல் முறையாக பார்ப்பதாக இருந்தால் என்னுடைய வீடியோவிற்கு என்னுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஓகே, முதலிலே சொல்லிவிட்டேன். ஓகே தாத்தா, நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்களே தாத்தா, சீக்கிரம் நாங்கள் வெயிட் பண்ணி நிற்கிறேன் தாத்தா. என்ன தாத்தா சொல்கிறீங்களா? இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா? இன்னொரு ஆர்ட்டுக்கு தான் உங்களுக்கு இல்லை சொல்லுவாங்களே. எல்லோருக்கும் ஒரே இதயம் தான் இருக்கிறது. ஓகே, அந்த இதயத்தை விட்டு விட்டு இந்த உடம்பிலே உள்ள அடுத்த ஒரு அங்கத்தை பற்றி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னவென்றால், எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் ஆத்ததா? என்ன தாத்தா கம்ப்ளைண்ட்? சுகர் கம்ப்ளைண்ட். அது தமிழில் சொன்னால் நீரழிவு நோய் என்று சொல்லுவார்கள். அது அப்படி அது நோய் இல்லையாப்பா. அது உண்மையிலேயே அது அன்பேலன்ஸ் என்று தத்துவர்கள், மருத்துவர்கள் சொல்கிறார்கள். சுகர் கம்ப்ளைண்ட் என்றது ஒரு நோய் இல்லை. அதை நாம் பேலன்ஸ் பண்ணி உணவு முறையிலையோ உடல் பயிற்சி செய்வது மூலியமாகவோ சுறுசுறுப்பாக இருக்கிறது மூலமாகவோ அந்த சுகர் நிலையை கம்ப்ளைண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதை சரி செய்து கொள்ளலாம். அதோட சரி உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். உடற்பயிற்சியும் தகுந்த உணவையும் நாம் சாப்பிட்டால் இருக்கும் பிரச்சனை இல்லாமலே போய்விடும். ஓகே தாத்தா, ஓகே, நான் இதை வைத்து கொண்டு சொல்லுகிறேன். பல வருடங்களுக்கு முன்னே எனக்கு அதிக சுகர் இருந்தது. ஐ எம் டயபெட்டிக் பேஷண்ட்டு சொல்லலாம் இங்கிலீஷில். தான் இங்கிலீஷில் சொல்கிறீங்களா? எஸ், ஐ எம் நான் இப்போ கூட ஐ எம் டயபெட்டிக் பேஷண்ட்.
அதான் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷில் சொல்கிறீங்க, நல்லா இது சொல்கிறது என்ன சின்னதை சொல்லுங்க, டயபெட்டிக். ஓகே. அப்படி இருக்கும்போது எனக்கு அதிக அளவில் சுகர் இருந்தது. நான் அவ்வளவு அதை பற்றி கவலைப்படாமல் நான் கண்டது இல்லாமல் இல்லை, அதிகபட்சமாக எல்லா உணவையும் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அதில் எனக்கு சுகர் அளவுக்கு மீறி ஆயிட்டது. எப்போ என்னுடைய உடம்பில் ப்ளட் சுகர் எவ்வளோ இருக்குதுனாக்கா மினிமம் 400 500 தான். அதான் மினிமம்மா. அப்போ மேக்ஸிமம் அது ஃபுல்லாக காட்டிடும், அது அவ்வளோதான். நோ மேக்ஸிமம் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு. அந்த நிலையில் இருக்கும்போது எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கும். என்ன காரணம் எனக்கு தெரியாது. அப்போது எந்த வேலையும் செய்வதற்கு ஒரு விருப்பம் இருக்காது. அப்போது திடீரென்று என் உடம்பெல்லாம் வலித்தது. குறிப்பாக எனது இடது கை மிகவும் வலித்தது. அப்போது வீக்கம் பெற்றது. கையெல்லாம் அதிக வீக்கமாக இருந்தது. அது அப்படியே தொடர்ந்து அதனுடைய கலர் மாற ஆரம்பித்தது. என்னுடைய இடது கையினுடைய கலர் மாற ஆரம்பித்தது. ஒரு விதமாக நீல நிற கலராக வந்தது. அப்போது மீண்டும் அந்த கை ஒரு வாழைத்தண்டை போல உடம்பு அணைக்க சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டு போல என்னுடைய கை பெரிதாக ஆகிவிட்டது. வலி தாங்க முடியவில்லை. அப்போது மருத்துவரிடம் போய் பார்க்கும்போது, உங்களுடைய சுகர் ஹை லெவலில் இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும். ஓகே, உங்கள் கையில் இருக்கிற நிறையா பஸ்ஸு இருக்கிறது, அதெல்லாம் எடுக்கணும் சொல்லிவிட்டு அதை ஒரு 2 பாட்டில்கள், இன்ஜெக்ஷன் பாட்டில்கள் இல்லையா, அந்த அளவில் அந்த பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு ஓரளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்புனாங்க. அப்போ திரும்ப சில நாட்களுக்குள்ளேயே அது இன்னும் டெவலப் ஆகிட்டு அதை விட அதிகமாக நம்ம வகையில் எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தது. சரி என்று டாக்டர்கள் அதை பார்த்துவிட்டு, உனக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், இதையெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அழுக்கு பஸ் எல்லாம் சீழ் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து ஆப்ரேஷன் செய்தார்கள். சுகர் குறைந்தபட்ச பாட்டு இல்லை, சுகர் அப்படியே இருந்தது. சரி, அதுக்காக பார்த்தாலும் இந்த கை செப்டிக் ஆகிடுச்சு, செப்டிக் ஆயின்னு இருக்குது, இன்னும் ஒரு சில நாட்களுக்கு உங்களுடைய கையை இழக்க வேண்டியதாகிவிடும், எடுக்க வேண்டியதாக ஆகிவிடும். அதனால நாங்கள் ஆப்ரேஷன் செய்து முடிந்த அளவுக்கு நாங்கள் சரி பார்க்க வேண்டும் சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் செய்தார்கள். ஆப்ரேஷன் செய்துட்டு ஒரு 2 நாள், அடுத்த நாளோ 2 நாள் பிறகு திருப்பம் அது அந்த கட்டையெல்லாம் எடுத்து விட்டு அந்த கையை சுத்தம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணினாக்கா அந்த கையை ஆறவே இல்லை. அது ஓப்பன் பண்ண கட்டையை ஓப்பன் பண்ணோன்னே கையில் இருந்து ஏதோ ஒரு குழாவிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி நிறையா தண்ணீர் கொட்டியது. அதுக்கு உள்ளே பார்த்தா அந்த கைக்குள்ளே என்னென்ன இருக்கிறது அத்தனை வேணால் பார்க்க முடிந்தது. எலும்பை பார்த்தேன், அத்தனை பல நரம்புகளை பார்த்தேன், 5 6 நரம்புகள், முக்கியமான நரம்புகள் 5 நரம்புகளை பார்த்தேன். நான் கையை அப்படி இப்படி ஆடினாக்கா அந்த நரம்புகள் இப்படி அப்படி ஆடும். இந்த ஸ்கூல்லலாம் ஒரு ஷோ காட்டுவாங்க, கீழே கட்டை பொம்மைகளை வைத்து விட்டு மேலே ஒரு இடத்துலேருந்து கயிறுகளை விட்டு தலைக்கு ஒரு கயிறு, கைக்கு ஒரு கயிறு, உடம்புக்கு ஒரு வயிறு, இப்படி அப்படி என்ற பண்ணும்போது அந்த கயிறில் அந்த தலையை கட்டி விட்டோம், கையில் கரெக்டாக இப்படி அது கயிறு இழுத்தால் அந்த கை இப்படி அப்படி போவோம். அப்புறம் அண்ணாண்ட திரும்பினாக்கா அப்படி அப்படின்னு மேலே அந்த கயிறு இழுத்தாக்கா அது உடம்பு அப்படி அசையும். அந்த மாதிரி என் கையில் நான் விரல்களை அசைத்தால் அதுக்கு தொடர்பு இருந்த நரம்புகள் இப்படி அப்படி ஆகும். நான் ஒரு விரலை அப்படி அசைத்தாக்கா
அந்த நரம்பு அது அப்படி அசையும். அந்த மாதிரி காட்சியை நான் கண்டேன். அவர் டாக்டர்கள் அதை பார்த்துவிட்டு மிகவும் கவலைப்பட்டார்கள். மிஸ்டர் லூயிஸ், இன்னும் அது சரியாகலை, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும், நாங்கள் இப்போ மறுபடியும் ட்ரெஸ் பண்ணுறோம், நீங்கள் 2 நாளைக்கு பிறகு மறுபடியும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்னை ட்ரெஸ்ஸிங் பண்ணி அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி 2-3 முறை அவர்கள் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் பண்ணலாம் பார்த்தா அது மிகவும் பயங்கரமான நிலையில் ஆகிவிட்டது. அவர்கள் கண்டிப்பாக கையை எடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டு எங்களிடம் சொன்னார்கள். நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணோம். உங்கள் அதிக சுகரின் காரணமாக சுகர் கட்டுப்பாட்டிற்கு வரவில்லை, இந்த கையை ஒருவேளை எடுக்க வேண்டிய நிலை வரலாம் என்று ஒரு காஷன் கொடுத்தாங்க. நான் மிகவும் கவலைப்பட்டேன். என்னடா இப்படி ஆச்சு, இருக்கிறது 1 அடி 1 feet, ஒரு 12 inches இந்த கை, அந்த முட்டியிலேருந்து கை வரலையும் 1 அடி இருக்கலாம். இந்த 1 அடியில் 6 அங்குலம் அளவிற்கு அந்த ஊண்டு புண்ணு இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அழுகி போய்விட்டு இருந்தது. சரி, டாக்டருக்கு சொல்லி போயிட்டு சென்றார்கள். அடுத்த நாள் டாக்டர்கள், மற்ற டாக்டர்கள், 4-5 டாக்டர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் எல்லாம் ஒரு பெட்டும் எல்லோரும் மார்னிங் விசிட்டிங் வந்தாங்க. நான் அந்த ரூமில் ஒரு 5-6 கட்டில்கள் இருந்தது. அதில் நான் ஒரு கட்டிலில், அது கடைசி கட்டிலில் இருந்தேன். டாக்டர்கள் எல்லாம் வந்துவிட்டு எல்லா பேஷண்ட்டுகளையும் அந்த சார்ட்டை பார்த்துட்டு அவங்கள பற்றி அந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வந்தாங்க. போயிட்டு 1, 2, 3, 4 ஆச்சு, 5வது 6வது என் கட்டில்கிட்ட வரணும். அப்புறம் அந்த டாக்டர் என்ன அட்டென்ட் பண்ணாமல் நேராக அப்படியே கதவை நோக்கி எல்லோரும் கூப்பிட்டு போயிட்டார். என்னை அட்டென்ட் பண்ணல. நான் டாக்டர் வருவார், என்னுடைய நிலையை என்ன சொல்லுவார் இந்த பார்த்து அவர் பாட்டுக்கு போயிட்டார். எனக்கு அதிக கோபம் வந்து விட்டது. நான் இந்த நிலையில் இருக்கிறேன், என்னை டாக்டர் கண்டுக்காமல் போய்விட்டார் என்று நினைத்தால் வெளியே போயிட்டு என்னை பற்றி ஏதோ சொல்லின்னு இருந்தார். இவருக்கு இந்த நிலையில் இருக்கிறார், பாவம், அவருக்கு கையை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்குது அப்படின்ட்டு ஏதோ சொல்லின்னு போயிட்டார். நான் என்னை அட்டென்ட் பண்ணாமல் போன உடனே, ஏய் டாக்டர், கெட் அவுட், கெட் அவுட், யார்டா நீ, என்னை காப்பாற்றுறதுக்கு நீ யார்டா, நீ கடவுள் இருக்கிறாரா என்னை காப்பாற்றுறதுக்கு, போ போ. ஆபத்தில் பயங்கரமாக நான் சப்தம் போட்டேன். எல்லா பேஷண்ட்டுகளும் என்னை பார்த்தார்கள். எல்லா பேஷண்ட்டுகளுக்கும் என்னுடைய நிலைமை தெரியும். அந்த நிலையில் இருக்கும்போது நான் அந்த டாக்டரை கடிந்து கொண்டு, போடா, என்னை காப்பாற்ற, யார் நீ, என்னை காப்பாற்றுறதுக்கு கடவுள் இருக்கிறாரு. அந்த பெட்ஷீட்டை எல்லாம் வேத்து விசிறி அடிச்சுட்டு எழுந்தது மட அங்கே சாப்பிள், ஒரு தேவாலயம் உள்ளே ஒரு சாப்பிள் இருந்தது, சர்ச் இருந்தது. நேராக மடன்னு போயிட்டேன், வெளியே போயிட்டேன். எல்லோரும் என்னை பார்த்து கொண்டு இருந்தார்கள். பாவம் மனிதன் என்று என்னை நினைத்து கொண்டு இருந்தார்கள். போயிட்டு அந்த கோயில் உள்ளே போயிட்டு அந்த ஆல்டர்கிட்ட போயிட்டு 2 கைகளையும் விரித்து கொண்டு அவரிடம் பேசினேன். நீர் இருக்கும்போது இவர்கள் என்ன, ஏன் நீ என்னை காப்பாற்றக்கூடாது, உன்னால் என்னை காப்பாற்ற முடியுமே என் தந்தையே, என்னை எவ்வளோ சொல்லமாக நீ என்னை பார்த்து வளர்த்து என்னை காப்பாற்றி கொண்டு வருகிறார், இது என்ன விஷயம், உன்னால் என்னை காப்பாற்ற முடியுமே என்ற மனசில் நினச்சிக்கின்னு பாட்டுக்கு நான் ப்ரே பண்ணினேன். உள்ளே நுழைஞ்சி ஏறக்கூடிய ஒரு 2 மணி நேரம் நான் அந்த தேவாலயத்தில் அவரை பார்த்துட்டு மனசில் அந்த மாதிரியெல்லாம் அவரை கேட்டு பேசினேன். அதுக்குள்ளே வார்டில் டாக்டர்ஸுக்கு நர்ஸுங்கெல்லாம் எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டும், எனக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுங்கெல்லாம்
செய்ய வேண்டுமா, இவர் எங்கே போனாருன்ட்டு எல்லாம் கேட்டிருக்கேன். அவங்க பக்கத்தில் பேஷண்ட்டுங்களாம் இவர் எங்கே போனார் டாக்டர், ரொம்ப நாளுக்கு முன்னே போனார் வரலன்னு. அப்போ 2-3 முறை வந்து பார்த்துட்டு அவங்க சரி ஏதோ அவர் பேஜாராக இருக்காருன்ட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு 2-3 ஹவருக்கு பிறகு அப்படியே வந்தேன். என்னுடைய உணவு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அப்படி இருந்துச்சு. மத்தியான சாப்பாடும் வந்து அங்கே வைத்து விட்டு இருந்தார்கள். அதன் பிறகு நான் வந்து என்னுடைய பெட்ஷீட்டை போட்டு அப்படியே மூடி அப்படியே படுத்துக்கினேன். பிறகு அந்த நாள் முடிஞ்சது. அந்த இரவு நேரம் வந்தது. அந்த இரவு நேரமும் கழிந்தது. ஓகே, அடுத்த நாள் காலை உதயமானது. டாக்டர்கள்லாம் எல்லாம் அதே போல் தான் வந்து எல்லோரும் விசிட் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் அந்த டாக்டர் என்கிட்ட வந்து மிஸ்டர் லூயிஸ், இன்னொரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் இருக்குது, பி ரெடி சொல்லிட்டு அவர் போயிட்டார். எனக்கு ரொம்ப நல்ல நிலையில் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஆப்ரேஷன் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது இந்த 4-5 நாளாக பண்ணி எனக்கு அழுவி போயிட்டுச்சு கண்டு. நாளைக்கு வந்து கையை தான் எடுக்கிறாங்களேன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். சரின்ட்டு போன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சினே இருந்தேன். அப்புறம் டாக்டர் வந்தார். ட்ரெஸ்ஸிங் வந்து என்னை கூப்பிட்டாங்க. சார் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், ப்ளீஸ் கம் டு தி ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு என்னை கூட்டின்னு போனாங்க. சரி, கூட்டின்னு போனோன்னே நானும் போனேன். அப்புறம் டாக்டர்ஸு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த கட்டையை அவிழ்த்தார்கள். கட்டையை அவிழ்த்த பிறகு பார்த்தால் அந்த அழுவி போன கை, நிலை குலைந்திருந்த கை முழுமையாக நன்றாகிவிட்டிருந்தது. அந்த கை எலும்பை என்னால் பார்க்க முடிந்தது, அந்த நரம்புகளை என்னால் பார்க்க முடிந்தது. இரத்த சீழ் என்ன வடிந்து கொண்டிருந்த கை அந்த ட்ரெஸ்ஸிங்கை அவர் அவுத்த பிறகு பார்த்த பக்கம் அடுத்த நாள் பிரித்து பார்த்தால் என் கை முழுமையாக நன்றாகிவிட்டிருந்தது. என் செல்வங்களே, இது உண்மையான சம்பவம். என்னுடைய கை முழுமையாக நன்றாகிவிட்டிருந்தது. அந்த வடநாட்டு டாக்டர் என்னை பார்த்தார். அவரால் என்ன சொல்லணுமே என தெரியவில்லை. அவருடைய அழகான முகம் இரத்த வடிவ கலரில் மாறியது. என்னை கட்டி பிடித்தார். ஜோசப், யூ ஆர் ஆல் ரைட், உன்னுடைய கை நல்லா ஆயிடுச்சு. ஓகே மிஸ்டர் லூயிஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரீஆப்ரேஷன், ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஓகே பி ரெடின்னு சொல்லிட்டு அந்த கையை நல்லா இருந்துச்சு. அந்த புண்ணு வடிவத்திலே இருந்த அதை எடுத்து அப்படியே ஒரு கோடு போட்டு கட் பண்ணினாங்க. ஒரு கோடு போட்டுட்டு சில மருந்துகள்லாம் வச்சுட்டு என்னை பேண்டேஜ் போட்டு ரொம்ப சந்தோஷமாக என்னை பாராட்டிட்டு இருந்தார்கள். திருமகளே, மிராக்கிள், கடவுள் என்னை காப்பாற்றினார். நான் அந்த நிலையில் இருக்கும்போது என்ன நினைத்தேன்னு தெரியுமா? நாம் இந்த நிலையில் கையை வைத்துக்கொண்டு நாம் வாழ்வது எனக்கு விருப்பமில்லை, நாம் இறந்து போகலாம் என்ற ஒரு முடிவோடு இருந்தேன். பார்த்தாலே இறைவன், நான் கோயிலில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு அவரிடம் அழுதேன். நீ இருக்கும்போது டாக்டர்கள் எதுக்கு, உன்னால் என்னை சரி பண்ண முடியுமே அப்படி என்று அவரிடம் நான் கேட்டு வந்தேன். அவர் என் நிலையை அறிந்து என்னை சுகப்படுத்தினார். ஆம் செல்வங்களே, இது பெரிய விஷயம். அடுத்த நாள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அன்றைக்கி முடித்த உடனே திரும்ப அடுத்த நாள் வந்து பார்த்தாக்கா நார்மலாக ஆகிட்டு ஏதாவது பொண்ணு வடிவம் மட்டும் இருந்தது. எனக்கு அது இது பண்ணிவிட்டு ஓகே, நாட் டுமாரோ, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ டிஸ்சார்ஜ், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நல்லா காய்ப்பிடிச்சிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நான் அதிலேருந்து என் கை சுகம் பெற்றது. என் கையை காட்ட வேண்டுமா, பார்க்கிறீர்களா? இருக்கும் 12 அங்குலத்தில் 6 அங்குலம்
அழுவி போயிருந்தது. அதிக சுகரின் காரணமாக அது சுகம் பெறவில்லை, ஆறவில்லை. அப்பேற்பட்ட நிலையிருந்த என்னை கடவுள் என்னை காப்பாற்றினார். காட்டட்டுமா? காண முடிகிறதா? இருந்ததா? பாருங்கள் என் செல்வங்களே, பாருங்கள் என் கையை பாருங்கள். பாருங்கள், இருக்கும் ஒரு 12 அங்குலத்தில் 6 அங்குலம் அந்த அறுவை சிகிச்சை இந்த நிலைமை ஏற்பட்டது. இதை கடவுள் என்னை காப்பாற்றினார். ஓகே செல்வங்களே, பாருங்கள், கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னார். நான் கேட்டேன். சில சமயத்தில் நாம் கேட்காமலேயே நமக்கு அனைத்தும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதே சமயத்தில் அழுகிற குழந்தை தான் உணவு பெறும் என்ற நிலையில் கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னார் இல்லையா? பாருங்கள், இந்த கை நல்லா இருந்துச்சு. ஏன் இந்த நிலைமை எனக்கு என்னை சுகப்படுத்த உன்னால் முடியுமே இறைவா என்று கேட்டேன், தந்தார். அவருக்கு இந்த வீடியோவிலையும் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? இதே போல் பல நன்மைகளை எனக்கு மட்டுமில்லை பலருக்கு செய்து கொண்டிருக்கும் கடவுளை நாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உங்கள் பிள்ளைகள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஓகே தந்தையே, தந்தையே. ஓகே செல்வங்களே, இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா? உங்களுக்கு பல காரியங்களில் பல தேவைகளை அவர் பூர்த்தி செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு நன்றி செய்யுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ கடவுளிடம் கேட்போம். அவர் நம் தேவைகளை அறிந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்வார். ஓகே, வணக்கம்.